ஹெவி பாட்டம் இருக்கிற குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கீழே 1 இன்ச் அளவு சால்ட் உப்பை நல்லா இந்த மாதிரி கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சால்ட்டை நம்ம 5 டைமுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணிக்கும் போது இது வேஸ்ட் ஆகாது. இந்த ஸ்டாண்டை அந்த சால்ட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போது அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த மாதிரி பிளேட்டை வச்சுக்கலாம். இந்த பிளேட் வந்து சைட்லலாம் படக்கூடாது. குக்கரோட சைட்லலாம் படாமல் மிடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேக் பேக் பண்ணுறது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரோட மூடியில் அந்த கேஸ்கட்டும் விசிலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம் கேக் பேக் பண்ணும்போது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆனால் போதும். குக்கர் ப்ரீஹீட் ஆகிற டைமில் நம்ம கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 கப் சுகர், 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர், 1/4 கப் அன்ஃப்ளேவர்ட் ஆயில், கோல்டு வின்னர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா எல்லாத்தையுமே ஒரே கப்லேயே அளந்து போடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்லையே எல்லாமே 1/2 கப் 1/4 கப் அந்த அளவில் போட்டிங்கன்னா கேக் நல்லா வரும். கேக்குக்கு யூஸ் பண்ணுற மாவை ஜலிச்சு ஆட் பண்ணால் தான் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. Absolutely flawless in every way. இந்த மாதிரி நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே நல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இது எல்லாமே கோகோ பவுடர் தான். இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா பவுடர் ஆகி வரும். கால் கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக பண்ணுறதால எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் 1/4 கப் மில்க் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பீஸாக அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்லி டூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். கேக் பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி மேலேருந்து விடும்போது லூஸாக கீழே விழணும். அப்போ தான் கேக் சாஃப்டாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கர் உள்ள போகிற மாதிரி இந்த மாதிரி கேக் டின் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 10 லிட்டர் குக்கர். ஸோ அதுக்குள்ளே இந்த பேக்கிங் டின் கரெக்டாக செட் ஆகும். இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணி இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா நெய், பட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண கேக் பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக் பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து விழுதுன்னு. கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது நல்லா பபிள்ஸ்லாம் இல்லாமல் செட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க 1 டைம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம செரி ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்காக. டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மூடியை கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ரெடி பண்ண கேக்கை வச்சிடலாம். கரெக்டாக சென்டரில் வைங்க. சென்டரில் வச்சு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ்
மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டூத் பிக் வச்சு செக் பண்ணிங்கன்னா கேக் ரெடி ஆயிடும். இப்போது 45 மினிட்ஸ் ஆகியிருக்கு. ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். மாவு எதுவுமே இதில் ஒட்டாமல் வந்தால் கேக் பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஸோ கேக் வந்து நல்லாவே பேக் ஆகியிருக்கு. இப்போ இது ஹீட்டு நல்லா ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் கேக்கை. அப்போ தான் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வரும். இது நல்லா இப்போ ஆறிருக்கு. கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேக் ரொம்பவே ஈஸியாக வருது. சுட சுட ஆவி பறக்க கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரான ப்ளம் கேக் ரெடி. Absolutely flawless.